இங்கே வந்திருக்கிற அனைத்து சகோதரிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தோம்னா, வெயிட்டிங் ஆன் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்துக்காக இல்லது அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கிறது, கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறது. நம்ம சாதாரணமாக இதை வாசிக்கிட்டா நிறைய இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவன்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு தேவைக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது கர்த்தரிடத்தில் அவருடைய வேலைக்காக அவருடைய நேரத்திற்காக காத்திருப்பதுங்கிறது. அதை தான் நம்ம இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த காத்திருப்பது வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி டஃப். அது என்னோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், நிறைய பேர் இங்கே அனுபவித்து கொண்டு இருக்கோம். நம்ம இது மிக கடினமான காரியம் காத்திருப்பது. கர்த்தரிடத்துல காத்திருப்பது வந்து மிக எளிதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப டஃப்பான டைம், எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருக்கோம் நம்ம அதில். ஆனால் வந்து கர்த்தருடைய அவரோட சித்தத்துக்குள்ள, அவரோட அன்புக்குள்ள, அவரோட வாக்கு தத்துவத்துக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய வந்து வார்த்தைக்குள்ள, அவரோட வசனத்துக்குள்ள நம்ம வந்து காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு வந்து எளிதாகும். அதை தான் என்னால் சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையில் அனுபவிச்ச காத்திருப்புலையும் வந்து அதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அவருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது அது கண்டிப்பா வந்து எளிதாகும். ஜென்ரலா வெயிட்டிங்கிறது, இப்ப சாதாரணமா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா, டோக்கன் போட்டு வெயிட் பண்றாங்களா, அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல, எப்படா நம்ம டோக்கன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம்ல. அதுவே நம்மளால சகிக்கவே முடியாது. ஆனா வந்து நம்ம கர்த்தரிடத்துல காத்திருக்கிற ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு மிக கடினமான காரியம்தான். ஆனாலும் அவரோட அன்புக்குள்ள, அவரோட வாக்கு தத்துவத்துக்குள்ள, அவரோட வசனத்துக்குள்ள, அவரோட வார்த்தைக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு வந்து நமக்கு எளிதாகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து பொதுவாக வந்து எனக்கு மேக்சிமம் இந்த டாப்பிக்கில் நான் எடுக்க நினைச்சது வந்து, ஆனந்தி அக்காவும் ஸ்டெல்லா அக்காவும் ஒரு 50 to 60% கவர் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸி, நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காத்திருப்புன்ற காரியத்தில் பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக காத்திருக்கோம் இல்லையா. சில பேர் திருமணத்திற்காக நிறைய நாள் காத்திருக்கிறோம், சில பேர் குழந்தைக்காக நம்ம காத்திருக்கோம், இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு மதிப்பெண்களுக்காக காத்திருக்காங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு காத்திருக்காங்க, நல்ல வந்து ஒரு இன்னும் வயசானீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு வியாதி இருக்கும், அந்த வியாதி நம்ம விட்டு எப்படா நம்மளை விட்டு போகும், நம்ம வந்து நம்மளுடைய சரீரம் சுகம் அடையும் அப்படின்னு நம்ம வந்து காத்திருப்போம் இல்லைங்களா. இன்னும் சில பேர் வந்து தங்களோட கணவருடைய அன்புக்காக என்ன பண்ணுவாங்க, காத்திருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுடைய வயதானங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ஸ்லாம் போயிடுறாங்கல்ல. இப்போ நம்ம எஸ்பெஷலி விசுவாசிகளில் தான் அதிகமாக அப்பா அம்மாவை விட்டுட்டு ஃபாரின்ஸ் போய் ஸ்டே பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அதிகமாக விசுவாசிகள்கிட்ட தான் நம்ம அதிகமாக கூட பார்க்குறோம். ஜென்ரலாக வந்து மற்ற மக்கள் கூட ஒரு இரக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கூட அந்த வேலையை விட்டுட்டு கூட இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம விசுவாசிகள் மத்தியில் தான் வந்து இந்த காரியம் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த பேரண்ட்டுக்கு, அந்த குழந்தைங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் இல்லை. அப்போ அதுக்காக அவங்க என்ன, எப்படா நம்ம பிள்ளைங்க வருஷத்தில் ஒரு தடவை எப்பயாச்சும் வருவாங்க இல்லை, காத்திருப்பாங்கல்ல, எப்படா நம்ம வருவாங்க, நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் நம்ம வந்து சந்திக்கணும் இல்லை, அவங்க கூட பேசணும், இருக்கணும் அப்படின்னு ஒரு காத்திருப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நம்ம சில வேலையில காத்திருக்கோம், நல்ல எதிர்காலம் நம்ம பிள்ளைங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கோம். இன்னும் வந்து நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு நம்ம பார்க்கும்போது சில ஊழியம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக, இந்த இடத்துல இந்த வில்லேஜ்க்கு போனால் நமக்கு இந்த ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக காத்திருக்கிறவர்களும், பிரேயரோட காத்திருக்கிறவர்களும் உண்டு. ஸோ ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட காத்திருக்கிறவர்களும் உண்டு இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒவ்வொருவருமே வந்து ஒரு காத்திருப்பு என்ற ஒரு காரியத்தை வந்து நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த காத்திருப்பை வந்து பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து எளிதானது கிடையாது, கடினமான காரியம். நான் இன்னைக்கு எடுக்க போறது வந்து வசனங்கள் எல்லாமே
ஒரே ஒரு புத்தகத்திலிருந்து அதிகமாக எடுத்திருக்கேன். அது அக்காங்க 2 பேரும் அதிலிருந்து அவங்களும் எடுத்தாங்க. ஸோ சங்கீதத்திலிருந்து தான் நானும் வந்து எடுத்தேன். ஏன் சங்கீதத்திலேருந்து இந்த காத்திருப்பு குறித்து வசனங்கள் எடுத்தேன் அப்படின்னா, தாவீது ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்ணின பின்பு ஒரு 7 வருஷம் என்ன பண்றாரு, சவுலால என்ன பண்றாரு, துரத்தப்படுறாரு இல்லையா? ஸோ சவுல் வந்து என்ன பண்ணல, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவரே தான் ராஜாவா இருக்காரு இல்லையா? ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் என்ன பண்றாரு, 7 வருஷம் சவுலால கஷ்டப்படுறாரு இல்லைங்களா? அநேக துன்பங்கள் வந்து சவுலால கஷ்டப்படுறாரு தாவீது. ஆனா அந்த 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் யூதா மக்கள் மட்டும், யூதா கோத்திரம் மட்டும் என்ன பண்றாங்க, அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்றாங்க சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு அதுக்கப்புறம் சவுலோட குடும்பத்தோரோட என்ன இருக்கு, அவருக்கு ஒரு போராட்டம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. எகெயின் 7 to 8 years அவங்களோட என்ன பண்றாரு, போராடுறாரு. ஸோ டோட்டலா வந்து ஒரு 15 years என்ன ஆகுதுன்னா, தாவீது வந்து என்ன பண்றாரு, முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிறதுக்கு டோட்டலா 15 years ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த 15 yearsலயும் அவர் அதிகமாக காத்திருக்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதிகமாக காத்திருக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசின வசனங்கள் நமக்கு வந்து இப்போ கர்த்தர் நம்மளோட கருத்தில் கொடுத்துருக்காரு. அந்த வசனங்கள் மூலம் நம்ம வந்து இந்த காத்திருப்பை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஸோ இப்போ அந்த 15 ஆண்டுகள் அவர் காத்திருந்தாலும் அதனுடைய பின்னோட விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆண்டுகள் வந்து ராஜாவா என்ன பண்றாரு, தாவீது இஸ்ரவேல்ல ராஜரீகம் பண்றாரு சரிங்களா? நியர்லி வந்து ஒரு 3 to 4 fold இல்லைங்களா? அது 3 to 4 மடங்கு என்ன பண்ற அதிகமான ஆண்டுகள் என்ன பண்றாரு, அவர் வந்து ராஜாவாக வந்து ஆட்சி செய்யறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சங்கீதத்திலிருந்து தான் சில வருஷங்கள் நான் சொல்றேன். நீங்க குயிக்கா எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கு, எனக்காக நீங்க வசனத்தை மட்டும் குயிக்கா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காத்திருப்புல வந்து நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆத்தும ரட்சிப்புக்காக நம்ம கர்த்தரை நம்பி இருக்கோம். அவரு தான் ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா? அப்படி வந்து ஆத்தும ரட்சிப்புக்காக நம்ம அவரை சார்ந்து அவரையே நம்ம பற்றி கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகளா அமர்ந்திருக்கோம் இங்க எல்லாருமே. ஆனா இப்போ நம்ம என்ன தெரியுமா, நம்மளோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் கடந்து வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிறோம், அந்த ரட்சிப்பை நம்ம ஓன் ஹேண்ட்ல எடுத்துக்கிறோம். நம்ம சுய முயற்சினால நம்மளை ரட்சித்துக்கொள்ள என்ன பண்றோம், ட்ரை பண்றோமா இல்லையா? ஆத்தும ரட்சிப்புக்காக நம்ம யாரை நம்பி இருக்கோம், கர்த்தரை நம்பி இருக்கோம். ஆனா இந்த சும்மா சில காலம் நம்ம வாழ போகிற இந்த ஒரு 70 வருஷமோ 100 வருஷமோ வாழ போற இந்த நாட்கள்ல வருகிற பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அதுல இருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன பண்றோம், நம்ம சுய முயற்சிகளை யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கர்த்தரை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட விடாம நம்ம என்ன பண்றோம், தடுக்கிறோம். கர்த்தரை அனுமதிக்க மாட்டேங்கிறோம், அவருக்காக நம்ம காத்திருக்க மாட்டேங்கிறோம். அவர் மேல நம்ம இந்த கர்த்தர் இந்த விஷயத்த நம்மளால செய்வாரா செய்ய முடியாதான்னு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, அவரோட அன்பு எவ்வளவு அழகான அன்பு. நம்ம ரோமர்ல வாசிங்களேன், ரோமர் 8:32 இந்த வசனம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு வந்து பவுல் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கொஸ்டின் மார்க்கரோட தான் அந்த வசனத்தை என்ன பண்றாரு, முடிக்கிறாரு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஆத்தும ரட்சிப்புக்காக அவர் விசுவாசிச்ச நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் நம்மளே ரட்சித்துக்கொள்ள நம்மளுடைய சொந்த முயற்சியை நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரட்சிப்பு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆத்தும ரட்சிப்பை போய் நம்ம விட்டுறலாம், அதை நம்ம டீப்பா இப்போ போக போறது இல்லை. நம்ம சூழ்நிலைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வழியாக நம்ம கடந்து வரும்போது நம்மளுடைய ரட்சிப்பு யார் இடத்துல இருந்து வரணும், கர்த்தரிலிருந்து வரணும் இல்லைங்களா? ஸோ சங்கீதம் 62:1 நான் நிறைய வசனம் சொல்றேன், ஆனால் இந்த இடத்துல நான் வசனம் அதிகமா சொல்லுவேன். எனக்கு என்னோட மெசேஜ்ல மேக்சிமம் நான் ஏன் வசனத்தை அதிகமா சொல்றேன்னா, என்னுடைய மெசேஜ்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள போறதை விட
கர்த்தருடைய வசனம் தான் உங்களிடத்துல அதிகமா பேசணும். நான் அதுக்கு அப்படிதான் ஜெபிச்சுட்டு நான் வருவேன். ஏன்னா அந்த வசனம் தான் உங்களுடைய இருதயத்துல என்ன பண்ணும், கிரியை செய்யணும். ஸோ நீங்க இந்த வசனம் அதிகமா சொல்றேன், என்ன கூட ஃபாலோ பண்ண முடியுங்க, ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல வாசிங்க. இப்ப என்ன ஒரு சூழ்நிலை எல்லாம் சபைகள்ல இருக்குன்னா, இந்த மெசேஜ் உனக்கு தான் எடுத்தாங்க போல இருக்கு, நிஜமா கேக்குறாங்க ஓப்பனா. ஏன் அப்படின்னா, ஏன் எனக்காக எடுத்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு கிட்ட கேட்டோம்னா, நீ ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்றது இல்லைல்ல, அப்ப அந்த மெசேஜ் உனக்கு தான். அப்புறமேட்டுக்கு இன்னொருத்த என்ன சொல்றாங்க, நீங்க சபையில எந்த வேலையும் நீ செய்யறது இல்லைல்ல, அப்ப அந்த மெசேஜ் உனக்கு தான். இப்படிதான் நம்ம வந்து நம்மளோட கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மெசேஜ் அப்ப கேக்குறாங்க அப்படின்னா, அங்க உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஓகே திஸ் இஸ் நாட், இது எந்த மெசேஜ் எனக்கு கிடையாது, நான் கவனிக்க அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய சகோதரிகள், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது எனக்குரிய வசனம் அது எனக்காக கர்த்தர் கொடுத்திருக்காரு, என் கையில கொடுத்திருக்காரு, எனக்காக கொடுத்திருக்காரு, தயவு செய்து வாசிங்க. உங்க மைண்ட்ல எனக்காக மட்டும்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். நான் என்னோட சபையில இருக்க சகோதரிகளுக்கு மேக்சிமம் சொல்ற விஷயம் இதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இது இப்போ ஜென்ரலா அப்படிதான் கேட்கறாங்க, ஓப்பனா கேட்கறாங்க, இது உனக்காக கொடுத்த மெசேஜ், எப்படி அப்படி சொல்ல முடியும்னு தெரியல. அப்ப அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது மைண்ட்ல அவங்க யார் ஓடிட்டு இருந்திருக்கோம், அந்த சகோதரியை பத்தி தானே ஓடிட்டு இருந்திருக்கோம். அப்ப அந்த வசனம் அந்த சகோதரிக்குன்னு, அந்த சகோதரிக்கு சொல்லப்படுற வசனம்னா நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஏன் வந்திருக்கீங்க, ஏன் 2 நாள் ஸ்டே பண்ணி இங்க எவ்வளவு பிரயாசங்கள் ஏன் எடுக்கணும் முகாமுக்காக இல்லையா? ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது எனக்காக சொல்லப்படுற பிரசங்கம்னு சொல்லிட்டு, எனக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம அமர்ந்து இருக்கணும். ஸோ ரட்சிப்பு வந்து தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதுங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும், சரிங்களா? ஸோ நம்ம சிருஷ்டிப்புல வந்து தேவனுடைய வேலை எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்போ நமக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, டாக்டர்ஸா இருந்தா அவங்க சயின்டிபிக்கா அவங்களுக்கு தெரியும் இல்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, எப்படி எப்படி இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சிருஷ்டிப்பு இல்லையா? ஸோ நம்மள பார்க்கும் போதே அது ஒரு அற்புதமா இருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த ரட்சிப்பும் அவரோட முழுமையான வேலை. ஸோ நம்ம சிருஷ்டிப்புல எப்படி அவரோட வேலை இருந்ததோ, இந்த ரட்சிப்பும் நம்மளோட வாழ்க்கையில் வர எல்லா பாதைகள்லயும் நம்மளை ரட்சிக்கிற தேவனுடைய வேலை தான் அது. ஸோ நம்ம கையில எடுத்துக்க கூடாது. எடுத்து நம்ம சுய முயற்சியை கொண்டு நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா, அது வந்து வேறு வழியா நம்ம வந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும். அது கர்த்தருக்கு சித்தமா இருக்காது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருமே வந்து ஒரு எம்டி வெசல், ஒரு வெறுமையான பாத்திரம். ஸோ அந்த வெறுமையான பாத்திரத்துல நன்மைகளை கொடுக்கறது யாரு? ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கறது வந்து கர்த்தர் தான். ஸோ அவர் வந்து இடைவிடாமல் கொடுக்க தான் வந்து ஆசைப்படுறாரு. ஸோ அப்ப நம்ம இடைவிடாமல் அவர்கிட்ட காத்திருக்கும் போது தான் நம்ம இடைவிடாமல் என்ன பண்ண முடியும், அவரோட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், சரிங்களா? நம்ம இடைவிடாமல் காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம காத்திருக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த முழுமையான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ஞாபகத்துல வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, நம்ம வந்து முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம தேவனு நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர் நமக்கு ஆகுது, இப்போ ஒரு தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஃபீல் பண்ணுவோம், எடுத்த வாட்டி ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர் நம்மளோட வாழ்க்கையில ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கர்த்தரை குறித்தான ஒரு குறைபாடு உள்ள அறிவு, அது ஒரு காரணம் இல்லைங்களா? 2வது வந்து பார்க்கணும், ஒரு குறைபாடு உள்ள காத்திருப்பு, ஒரு குறையுள்ள காத்திருப்பு. இந்த 2 விஷயங்கள்னாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து முழுமையான கர்த்தருடைய முழுமையான ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண முடியறது இல்லை, நம்ம சூழ்நிலைகளை இருந்து அனுபவிக்க முடியறது இல்லை. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய சொந்த முயற்சிகளை, நம்ம சொந்த புத்தியை யூஸ் பண்ண, சுய புத்தி, நம்ம நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா, சுய புத்தியின் மேல நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரட்சித்துக்கொள்ள, நம்மளே ரட்சித்துக்கொள்ள விரும்புறோம். அதனாலதான் நமக்கு வந்து அந்த முழுமையான ரட்சிப்பு கர்த்தருடைய சித்தத்துல, அவருடைய வழியில, அவருடைய பாதையில நமக்கு வந்து கிடைக்கிறது கடினமா வந்து இருக்கிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ அவரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து நம்மளோட ஃபுல் சரண்டர், தட்ஸ் ஆல். சரண்டர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அது நம்ம ஆல்ரெடி வாசல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவரோட பாதத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அவருக்கு ஃபுல் கீழ்ப்படிதல். அடுத்து நம்ம ட்ரஸ்ட், நம்பிக்கை.
இந்த 3 விஷயம் நமக்கு ரொம்ப இந்த காத்திருப்புல வந்து அவசியமா இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ காத்திருக்கும் போது இது என்ன வெளிப்படுத்துது, நம்ம கத்திருக்கிறதுல காத்திருக்கும் போது என்ன வெளிப்படுத்துனா ஹெல்ப்லெஸ் இல்லையா, ஹெல்ப்லெஸ் அட் ஆல் இல்லையா, நம்ம ஹெல்ப்லெஸ். அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடில் என்னன்னு நம்ம அதை பார்க்குறோன்னா பூரண நம்பிக்கையை காட்டுக்குது இல்லையா. நீங்கள் 100% ஃபுல்லாக யாரை நம்பியிருக்கீங்க, கர்த்தரை நம்பிக்கிறீங்க, உங்கள் மேலே எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது இல்லையா. ஸோ இந்த காத்திருப்பு தேவனுடைய வேலையை செய்ய என்ன பண்ணுதுன்னா அனுமதிக்குது இல்லையா. ஸோ தேவனை தேவனாகவே இருக்க அனுமதிக்குது இந்த காத்திருப்புல தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்காரு, அவரோட ஜீவனையே நமக்காகவும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரிடத்துல காத்திருக்கிற நமக்கு வந்து அவரோட தேவைகளை சந்திக்க அவருக்கு பெரிய விஷயமா இன்னைக்கு நித்யாவை நான் ஏன் காத்திருக்க வைக்கணும், அவருக்கு என்ன அதுல செல்ஃபிஷ் ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லைல்ல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை வந்து அதுல அந்த ரட்சிப்பு வந்து யார் இடத்துல இருந்து வரணும், கர்த்தர் இடத்துல இருந்து வரணும். இரண்டாவது நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், அவரு தான் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், கொடுக்கிறவர். இதை வந்து நம்ம எதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 104 27 28. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இது நிறைய வசனம் இருக்கு. நீ 145 அடிச்சு பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த எல்லா படைப்புகளுமே இல்லையா, கர்த்தரால படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுமே தொடர்ந்து ஒரு உறவு கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதனுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து கர்த்தரிடத்துல உறவு கொள்றதை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ எப்படி வந்து அதை சிருஷ்டிச்சது வந்து அவரோட வேலையா இருந்ததோ, அந்த இயற்கையையும் அந்த விலங்குகளையும் ஜீவன்களையும் பராமரிப்பது யாரோட வேலையா இருக்கிறது, தேவனுடைய வேலையா இருக்கிறது. அப்போ இந்த காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்க ராஜாவா இருக்கிறதுனால மற்ற விலங்குகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியுமா? இல்லை. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பாலசிங்கங்கள் என்ன பண்ண தன்னுடைய ஆகாரத்துக்காக கர்ச்சிக்குதான் இல்லையா. ஸோ சின்ன ஒரு ஜீவன்ல இருந்து பெரிய ஜீவன்ல இருந்து சின்ன ஒரு இன்செக்ட்ஸ், சின்ன ஒரு எறும்பு கூட யாருக்காக காத்திருக்கிறது, தன்னோட ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி தான் காத்திருக்கிறது. ஸோ அப்படி இந்த இயற்கை வந்து அப்படி காத்திருக்கிறது அப்படின்னா நம்ம அவரால் மீட்டு கொண்ட பிள்ளைகள், அவரால் நேசிக்கப்பட்ட நாம் வந்து எப்படி அவருக்காக நம்ம காத்திருக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பா இந்த இயற்கை வந்து நமக்கு அந்த இயற்கை வந்து எப்படி காத்திருக்குங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு போதகரா இருக்கும் இல்லையா. அது ஒரு நல்ல டீச்சர் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு இராணுவம் இருக்கு அப்படின்னா, ஒரு இராணுவம் எதிரி நாட்டை நோக்கி போகிறதுக்கே என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அணிவகுக்கிறதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு வெடி மருந்துகள், அவங்களோட உடைகள், அவங்க துப்பாக்கி மற்ற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும், ஏற்பாடு செஞ்ச வாட்டி தான் அவங்க ரெடியாக முடியும், ரெடியாக வந்து எதிரி நாட்டை தாக்கிறதுக்கு போக முடியும் இல்லைங்களா. ஸோ அதே போல் வந்து இன்னும் வந்து நம்ம கர்த்தருடைய நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனிடத்துல இருந்தா நம்ம இதை வந்து என்ன பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம புறப்பட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரோட ஆர்டர் வேணும்ல, ஃபைனல் ஆர்டர் வேணும்ல. ராணுவத்துல வந்து எல்லாமே ரெடியா இருந்தாலும் கூட அந்த ராணுவ அதிகாரியோடைய ஆர்டர், ஃபைனல் ஆர்டர் இல்லைன்னா போக முடியுமா, முன்னாடி போக முடியாது. ஸோ அதுபோல அவருடைய வழிகள் இல்லாம, அவருடைய வேஸ் இல்லைங்களா, அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள், அவருடைய வார்த்தைகள், சத்தியங்கள் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, அவருடைய வார்த்தைகள் இல்லாம நம்ம முன்னேறி செல்ல முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இயற்கைக்கே வந்து கர்த்தர் வந்து இவ்வளோ அழகான ஒரு கிருபையை அளிக்கிறாரு அப்படின்னா அவளால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா அந்த கிருபையை கொடுக்கிறவரா இருக்காரா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்மளுடைய எல்லா தேவைகளிலும் தோல்விகளிலும் நான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கற்றுக்கொண்டது வந்து என்னுடைய காத்திருப்பு மிக மிக குறைவு அப்படிதான் நான் வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா இங்க பாருங்களேன், நம்ம எவ்வளவு குறைவா காத்திருக்கோம். அந்த இயற்கையை நம்ம பார்க்கும்போது
நீங்கள் ஆகாரம் அந்த 145 ஒரு வசனம் இருக்குல்ல, 145 14 வாசிக்கும் போது, கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலேயே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அதுக்கடுத்து வசனம் வாசிங்க. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். நீர் கொடுக்க ஒரு வசனம் இருக்குல்ல, நீர் கொடுக்க அது வாங்கிக் கொள்ளும், நீர் கொடுக்காவிட்டால் ஒரு வசனம் கீழே வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஸோ இதை வாசித்து பாருங்களேன். என்னுடைய காத்திருப்பு இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப வந்து என்னுடைய மேரேஜ்க்காக நான் காத்திருக்கும் போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணும், ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இந்த ஜீவன்கள் எப்படி காத்திருக்கு கத்தருக்காக, இல்லை அவருடைய தேவைகள், நம்மளுடைய தேவைகள் சந்திப்பதற்காக அது எப்படி காத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நம்ம இயற்கை நமக்கு நல்ல ஒரு போதகராக இருக்கிறது சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்தது நம்ம சங்கீதம் 25 4-5 வாசிங்க. 4-5 வசனங்கள். சங்கீதம் 25 4-5 வசனங்கள். கர்த்தாவே, எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த இடத்துல அவருடைய வழிகளை நம்ம காத்திருப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய வழிகளை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது இயற்கை நமக்கு ஒரு கொடுக்கிறவர் அவர்தான். இயற்கை நமக்கு ஒரு போதகராக இருக்குது என்று பார்க்குறோம். மூன்றாவது அவருடைய இந்த காத்திருப்புல அவருடைய வழிகளை நம்ம என்ன பண்ணணும், பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம அவருடைய வழியை பின்பற்றாம நான் காத்திருக்கேன், ஐம் வெயிட்டிங் ஆன் காட் அப்படின்னு நீங்கள் 100 தடவை சொன்னாலும் என்ன பண்ணதில்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அவரோட வழிகளை நம்ம பின்பற்றாம நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க முடியாது. ஸோ அவருடைய வழியை நமக்கு பின்பற்றுறது அப்படின்னா நம்ம வேதத்தில் கற்றுக்கொண்ட வசனங்களை வார்த்தைகளை நமக்கு ஒபே பண்ணுறது இல்லையா, கீழ்ப்படுகிற ஒரு காரியம். இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை நம்ம கைக்கொள்ள வேண்டிய காரியம். பரிசுத்த ஆவியார் நமக்கு உணர்த்தும் போது நம்ம கைக்கொள்ள வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட வழிகளை அவரோட காத்திருப்பில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நான் அவரோட வழியில நான் பார்க்க மாட்டேன், வெயிட் பண்ணுறேன், அவரோட வழிகளை ஆனால் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா. அப்போ நீதிமொழிகள் 3:5 இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 3:5-6 ஸோ இந்த இடத்துல ரெண்டு சுய புத்தி, அது நம்ம ஜென்ரலாக புரியுற மாதிரி சொன்னோம்னா மனம், அது மனம் இல்லைங்களா, மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். அடுத்து இருதயம், எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் சரிங்களா. இது ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரு டிஃப்ரெண்டானது. நம்ம ரெண்டு பேர் சில டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைண்டு ஹார்ட் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, அது ரெண்டுமே ஒன்றும் இல்லை. ரெண்டுக்குமே தனிப்பட்ட வேலைகள் இருக்குது இல்லைங்களா. இந்த மைண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம என்ன பண்ணணும், சேகரித்து வைக்கணும். ஸோ அதை சேகரித்து நம்ம என்ன பண்ணணும், இருதயத்தை என்ன பண்ணணும், போஷிக்கணும். அப்போ போஷிக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், அவருடைய வழியில நம்ம செய்வோம். அதை விட்டுட்டு நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சாய்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய காத்திருப்புல இருந்து வழி விலகி நம்ம கரெக்டா நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த சுய புத்தியின் மேல சாயிற ஒரு காரியத்தில் நம்ம விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா. ஏன்னா இந்த சுய புத்தியின் மேல சாயும் போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடும் இல்லைங்களா. ஸோ நம்ம கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி அவரோட பாதையில் நடக்கும்போது நம்மளுடைய காத்திருப்பு கர்த்தருக்கு சித்தமானதா பாதையில் அவரோட பாதையில் போகும். ஆனால் நம்ம சுய புத்தியின் மேலே சாஞ்சி நம்மளுடைய டெசிஷன், நம்மளுடைய காரியங்களை எல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தவறானதாக மாறிடும். அது நமக்கு ஃபெயிலியராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்தது நமக்கு எப்படி காத்திருக்குன்னு எனக்கு தெரியல, புலம்பிகிட்டே இருப்போம் இல்லையா. எனக்கு
புலம்பிட்டே இருக்குன்னு சொல்றதை விட எனக்கு நான் ஒரு தருமபுரியில் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பேங்க்லாம் அங்கெல்லாம் வந்து என்னென்னா நான் லோன் செக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருந்தேன். அந்த பீரியடில் வந்து கஸ்டமரோட நம்ம லோன் ஒருத்தர் கொடுக்கணுன்னா நான் வந்து அவங்ககிட்ட ஒரு நியர்லி ஒரு சின்ன லோனாலும் சரி பெரிய லோனாலும் சரி ஒரு 2 to 3 hours அவங்க கூட நான் இன்டர்வியூ பண்ணணும். அப்போ தான் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா இல்லையா நான் கண்டுபிடிக்கணும். ஈவன் அதுக்காக நான் எங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து டீப்பாக போகணும். அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்படி தான் நான் மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்க திடீர்னு டக்குன்னு என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேடம் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை. ஹஸ்பண்ட் என்றாரு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம மனசில் வந்து கர்த்தாவே என்னை ஏன் இப்படி வெட்கப்படுத்துறீங்க அப்படிலாம் கூட நமக்கு வந்து கேட்க தோணும் இல்லை. பாருங்க இப்போ நம்மளுடைய ஏஜ் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஓகே அவங்க பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தருமபுரி இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க. என்ன பேசணும்னு கூட தெரியாமல் டக்குன்னு எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நிமிஷம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம காத்திருப்பில் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் கடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த காத்திருப்பை அனுமதிக்கிறார். அது வந்து நமக்கு நல்லது. சரிங்களா? அப்போ நம்ம காத்திருக்கிறது நமக்கு எப்படின்னு தெரியாத போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், எப்படி நான் காத்திருக்கணுங்கிறத நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஜெபம் பண்ணணும். அதுக்காக நம்ம ஜெபித்து அந்த காத்திருப்பை கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கோம். சங்கீதம் 25:3 இங்கு சங்கீதக்காரன் சொல்றவர் வந்து ஒரு ஜெபமா இதை ஏறெடுக்கிறாரு. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம்ல நமக்கு வந்து ஒரு ரொம்ப காத்திருக்கும் போது என்ன பண்ணோம், எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் இந்து குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எகெனஸ்டாக இருக்காங்க, எங்கள் வீட்லேயே எகெனஸ்டாக இருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை வந்து என்ன ஆகிடுமா, வெட்கப்பட்டு போயிடுமோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அவங்கள நம்ம வெட்கப்பட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு சில டைமில் என்னுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சுய புத்தியிலன் மேலே நம்ம சாயும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த வெட்கம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து என்னோட இதயத்தில் நான் கடந்து வந்தேன். ஸோ அப்படி வந்து ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறது இல்லை, கண்டிப்பாக வெட்கப்படுத்துறது இல்லை. அவருக்காக காத்திருக்கிற காத்திருப்பு கண்டிப்பாக வீணே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வேதத்தில் இருக்கிற மற்றவர்கள் சாட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கிற நிறைய பேருடைய சாட்சிகள் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த காத்திருக்கும் போது நமக்கு ஒரு கரேஜ் வேணும், திடமானது வேணும் இல்லைங்களா? அதான் சங்கீதம் 27:14 இந்த இடத்துல வந்து இந்த கரேஜ்ங்கிறது வந்து இட்ஸ் அ சீக்ரெட் ஆஃப் பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் நான் வாசித்தேன். த சீக்ரெட் ஆஃப் பிளஸ்ஸிங் இல்லைங்களா? அந்த தைரியம் நமக்கு வேணும் இல்லைங்களா? நம்ம அதை கடந்து வரத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும், அந்த காத்திருப்பை கடந்து வரத்துக்கு, இந்த காத்திருக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், தைரியம் வந்து வேணும். அந்த கரேஜ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நம்மளுடைய தோல்விக்கு காரணம் அநேக தரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சுய உணர்வுகளை, நம்ம சுய புத்தியை, நம்மளுடைய காரியங்களை கொண்டு நம்ம நித்தியத்தை வந்து மதிப்பீடு செய்கிறோம். அவருடைய வல்லமையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து வேதத்தில் அநேக வாசிச்சாலுமே இஸ்ரேல் மக்கள் அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வராரு கர்த்தர். அப்பயும் தண்ணி இல்லை, அப்போ இல்லை, அப்போதான் கடந்து வந்தாங்க இல்லையா? ஒரு கடலையே 2ஆக பிரித்து வராங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, திருப்பி என்னக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, தண்ணி இல்லை, அப்போ இல்லை இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். அவங்கள மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் இதை சந்திக்கல, அந்த தேவையில் சந்திக்கல அப்படி சொல்லி நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்றோமா இல்லையா? பண்றாலும் இருக்கும். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட எல்லா தேவைகள் இருந்தாலும் இன்னுமே வந்து நான் என்ன பண்றேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை நான் இந்த ரெடி பண்ணும்போது தான் என்னோட காத்திருப்பு, என்னுடைய எவ்வளோ குறைவானது கத்திற்காக காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய தோல்விக்கு காரணம் நம்ம சுய உணர்வுகளால், நம்மளுடைய
நித்தியத்தையோ அவரோட வல்லமையோ கர்த்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மதிப்பீடு செய்யக்கூடாது. ஸோ அந்த மக்கள் அந்த தொடர்ந்து அவங்க கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி. ஆனால் எப்படிதான் அந்த ஜனங்களை அந்த 40 years வழி நடத்திட்டு வந்தாருங்க, ஒரு பெரிய பிக் சேலஞ்ச் இல்லை. எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனாலும் அவங்க உணரல, இப்போ இவ்வளோ பெரிய கடலை கடந்து வந்துட்டோம், இதுக்கு மேலே கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டாருன்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. பார்த்தீங்களா, திருப்பி எல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில இதை நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி நம்ம அதை விட்டுட்டு நம்ம மேலே கர்த்தர் மேல் இல்லாமல் நம்பிக்கை உள்ளவர்களாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய காத்திருப்பை வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக்கும். என்னென்னா, கர்த்தர் அன்பானவர். இந்த ஒரு வார்த்தை போதும். கர்த்தர் அன்பானவர், இந்த ஒரு வார்த்தை போதும் நீங்க எல்லாவற்றையும் கடந்து வர்றதுக்கு. அன்பானவர், அன்பு பத்தி நம்ம வாசிக்கிறோம்ல, அன்பு என்னென்ன பண்ணும், சகலத்தையே தாங்கும். சகலத்தையும் தாங்கும். ஆனா நம்ம தாங்குறோமா? கர்த்தருடைய அன்பை வச்சு தாங்குறோமா? இல்ல, எவ்வளவு அன்பை குறித்து நம்ம எப்படி வாசிக்கிறோம் இல்ல, அல்ல மனப்பாடமா நமக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம கர்த்தருடைய அன்புன்ற ஒரு வார்த்தை, அவரோட அன்பானவர் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய எல்லா காத்திருப்பையும் என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியா மாற்றி போடும் இல்லைங்களா. ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த காத்திருப்பில் வந்து ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சுய முயற்சி நம்ம கையில் எடுத்துக்கக்கூடாது. இரண்டாவது, அவரோட இந்த இயற்கை நமக்கு வந்து போதிக்கிற காரியம், அவர் கொடுக்குறவர், அந்த இயற்கை நமக்கு அதை போதிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது வந்து அவரோட வழிகளை நம்ம பின்பற்றாமல் நம்ம வந்து அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான்காவது, நம்ம நமக்கு வந்து காத்திருக்க தெரியல அப்படின்னா நம்ம கர்த்தர் இடத்துல அதை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த திடமானது வந்து இந்த கரேஜ் வந்து நம்ம காத்திருப்புல மிக மிக அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பொறுமை. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இல்லை, காத்திருப்புல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பொறுமை. ஸோ சங்கீதம் 37:7 வாசிங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்சிமம் எடுத்துட்டாங்க இந்த வசனத்தை குறித்து, பொறுமையெல்லாம். இல்லைப்பா, 37:7 ஃபர்ஸ்ட் பார்ட். சரி, ஓகே. அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த இது அடுத்து 40:1, சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஸோ இந்த இடத்துல பொறுமைன்ற நம்ம காரியத்தை வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம காத்திருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் சொன்னேன் இல்லை, பொறுமை இழந்துருவோமா இல்லையா? போய் நர்ஸுக்கிட்ட கேட்பேன், என் டோக்கன் எப்போ தான் வரும், இல்லை என் டோக்கன் எப்போ வரும் கேட்போமா இல்லையா? போய் ஒரு நர்ஸாக இல்லை யாராவது கைடர் இருந்தாங்கன்னா இப்போ கேட்போமா இல்லையா, எப்போ தான் நான் டாக்டரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த பொறுமை வந்து நமக்கு மிக மிக அவசியம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் அந்த பொறுமை நமக்கு மிக அவசியம் அப்படின்னா, அந்த பொறுமையானது நம்மளோட அந்த காத்திருப்பில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வேலையை ஃபஸ்ட்டு அவருடைய வேலையை செய்ய அனுமதிக்கிறது, தேவனுடைய வேலையை செய்ய அனுமதிக்கிறது. இரண்டாவது, நம்ம அந்த காத்திருப்புல கர்த்தர் கொடுக்க போற அந்த ஆசீர்வாதம் வந்து முழுமையா ஃபுல் ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கு அது வந்து அந்த பொறுமையானது அனுமதி. பாதி இங்க பார்ட் அங்க பார்ட் அப்படிலாம் இல்லை, முழுமையான அந்த கடியை கொடுக்கறதுக்கு அது வந்து அனுமதிக்கிறது. ஸோ ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதை அதிகமாக வளர்றதுக்கு அந்த பொறுமையானது என்ன பண்ணுது, அனுமதிக்குது இல்லைங்களா. ஸோ நான் காத்திருக்கிறனால நான் காத்திருக்கும் போது தான் நம்ம அதிகமாக என்ன பண்ண முடியும், வந்து பேச முடியும்ல. இன்னைக்கு அக்கா எனக்கு இந்த டாபிக் கொடுக்காது, யாக்கா இந்த டாபிக் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஸ்டெல்லாக்கா தான் கொடுத்தாங்க இந்த டாபிக். பேச முடியாது இல்ல. ஸோ அந்த வழியை உணர்ந்தவங்க, அந்த பாதைக்குள்ள கடந்து வந்தவங்களால என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஸோ அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதிகமா மெச்சூர் ஆகிறதுக்கு அந்த பொறுமையானது மிக மிக அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம முதலே பார்த்த மாதிரி தேவனாகவே இருக்க அது அனுமதிக்கிறது. ஸோ நிறைய தானே அவருடைய வேலையை நம்ம கையில் எடுத்துக்கிறது தான் வந்து பிரச்சனை இல்லையா. நான் என்ன சொன்னேன், எந்த தேவையா இருந்தாலும் ரட்சிப்பு யார் இடத்துல இருந்து வரணும், கர்த்தர் இடத்துல இருந்து வரணும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து அவரை அனுமதிக்காம, அவருடைய வேலையை செய்ய அனுமதிக்காம இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ராங்கான ரூட்ல நம்ம போறோம். ஸோ இந்த பொறுமை வந்து மிக அவசியம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வேதத்தில் யாரோட பொறுமை குறித்து அதிகமாக பேசப்படுது,
யோபோட பொறுமையை குறித்து பேசப்படுது. சரி, அதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஃபாலோ பண்ண நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. சரி சரி, எல்லாம் விடுங்க, எல்லாம் விடுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிஜமாலுமே என்னதுன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இருதயத்திலையும் வரணும். இந்த வசனம் வாசிங்களேன், ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம காத்திருப்பை பற்றியே பேசிட்டு இருப்போம். நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன், மேரேஜ்க்காக இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணப்பா, நான் குழந்தைக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணேன். நம்மளுடைய காத்திருப்பை எதாவது நம்ம பெருமையாக பேசிக்குவோம்ல. ஆனால் வந்து கர்த்தர் பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இது எப்படி இருக்கு? நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஒரு நம்பிக்கை, பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா இல்லையா நமக்கு? கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறான்னு சொல்லும் போது இல்லையா? உங்க கொஞ்ச நேரம் டிஃபன் டிலே ஆனா உங்க ஹஸ்பண்ட், நீயே சாப்பிடு, நான் போய் வெளியில சாப்பிட்டுக்கன்னு போவாரா, போக மாட்டாரா? போயிடுவாங்களா இல்லையா? கொஞ்ச நேரம் அவங்க ஆஃபீஸ் டைமுக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணலன்னா என்ன ஆகும்? காத்திருக்க முடியல. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கேன்னு சொல்றாருப்பா. உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. இதை விட பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்ன இருக்க முடியும் நமக்கு? கர்த்தர் வந்து உங்களுக்கு இறங்கும்படி அவர் என்ன பண்ணுவாரு? காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இல்லைங்களா? ஸோ அவரு நமக்கு ரெடியா இருக்கார் காத்திருக்க. ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், நம்மள கொஸ்டின் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மரத்துல வந்து பழம் வந்து ரைப்பன் ஆகிற வரைக்கும் விடணும். சப்போஸ் அதுக்கு இதெல்லாம் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதெல்லாம் பேச தேவையில்ல. இப்போ வந்து அது ரைப்பன் ஆகாமல் பாதியிலே அறுத்தோம்னா என்ன ஆகும்? டேஸ்ட் போடுமா? வேற என்ன பண்ண முடியும்? திருப்பி அது பழுக்குமா? அந்த பழம் பழுக்காம நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அதுபோல தான் வந்து நம்மளோட காத்திருப்புல வந்து கர்த்தர் வந்து ஒரு முதிர்ச்சியை கொண்டு வரத்துக்கு அவர் அலோவ் பண்றாரு. அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இல்லைங்களா? அந்த மெச்சூரிட்டி வந்து வரதுக்காக கர்த்தர் என்ன பண்ணலாம்? இந்த காத்திருப்பை நமக்கு வந்து கொடுக்கிறவராக இருக்கலாம். ஸோ அந்த மெச்சூரிட்டி வரும்போது கர்த்தர் அவரே என்ன பண்ணுவாரு? அவருடைய வேலையை வந்து கரெக்டா, அதுதான் அவருடைய நேரம் இல்லையா? அவருடைய வேலை அந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணுவார்? அவரு அந்த விஷயங்களை செய்வார். அப்போ நான் காத்திருக்கிறேன், நான் வந்து மெச்சூரிட்டி இல்லையாக்கா அப்படின்னா அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரைய தான். நீங்க தான் கேட்டுக்கணும், கர்த்தர்ட்ட தான் நீங்க கேட்கணும், எனக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர்ட்டதெல்லாம் நம்ம கேட்கணும். ஸோ நம்ம வந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கர்த்தர் இறங்குகிறார். அது ஒரு அசைக்க முடியும், ஒரு சொல்ல முடியாத நம்பிக்கையை நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ நம்மளுடைய காத்திருப்புல அடுத்தது வந்து நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? புது பலன் கொடுக்குறாரு இல்லைங்களா? இது வந்து இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா 40:31 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இங்க வந்து ஒரு எல்லாருமே இந்த கழுகை பத்தி நிறைய எக்ஸாம்பிள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கழுகு எத்தனை வருஷம் வாழும்? யாருக்காச்சும் தெரியுமா? கழுகு வந்து எத்தனை வருஷம் வாழும்னு அக்கா சொல்லுங்க. 100 வருஷம். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? ஓகே அக்கா நியர்பை, ஆன்சருக்கு நியர்பை தான் இருக்காங்க. அதிகமா இல்ல, அது கொஞ்சம் குறைவா தான். 70 வருஷம் வாழுமா? 70 வருஷம். எனக்கே இது தெரியாது சத்தியமா, கழுகு எத்தனை வருஷம் வாழுங்கன்னு ஒரு வாசிக்கும் போது எனக்கு தெரியும். ஸோ கழுகு வந்து 70 வருஷம் வந்து வாழக்கூடிய ஒரு பறவை. தன் வாழ்நாள்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு 40 இயர்ஸ், 35 to 40 இயர்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ரெக்கைகள்லாம் வந்து ரொம்ப இதாயிடும். அதனால பழைய பலத்தோட என்ன பண்ண முடியாது, அதனால பறக்க முடியாதான். அப்ப என்ன பண்ணணும்னா அது புதுபலம் அடைவதற்காக ஒரு நல்ல மலைகளில போய் என்ன பண்ணணும்னா தங்கியிருந்து காத்திருந்து தன்னுடைய மூக்குல வந்து அந்த செட்டைகள்லாம் என்னது பிச்சு 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 பிச்சு
குச்சி போட்டு அந்த புது செட்டைகள் வந்து வளருவது வரைக்கும் என்ன பண்ணிருமா, அந்த கழுகு காத்திருக்குமா. ஸோ அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அது புது செட்டைகளோட என்ன பண்ணும், நல்லா புது பலத்தோட என்ன பண்ணும், அது திரும்ப வந்து என்ன பண்ணும், பறக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த புது பலன் பெற்றவர்கள் புது பலன் அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன இருக்கு, திரும்ப எழும்புவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். ஸோ யார் இதெல்லாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஸோ அந்த பறவை வந்து காத்திருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தட்ஸ் ஆல், அதோட லைஃப் அவ்வளோதான் இல்லையா. அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பறவை அது காத்திருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த புதுபலன் அதுக்கு கிடைக்காது. யாரு வந்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த புது நியூ ஸ்ட்ரென்த் வந்து என்ன பண்ணும், வந்து கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ கர்த்தருக்கு காத்திரர்களுக்கு வரும் இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கழுகுகளை பற்றி இன்னும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உபாகமம் 32:11 சீக்கிரம் வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இங்க வந்து ஒரு இதுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா கழுகு வந்து தன் குஞ்சுகளை வந்து பறக்கிறதுக்கு எப்படி பழக்குவிக்குங்கிறத ஒரு வசனம் தான் இது இல்லைங்களா. அது எப்படி பழக்குவிக்கும் அப்படின்னா தன்னோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், களைச்சிடுமா. களைச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மூக்குனால அந்த அழகுனால என்ன பண்ணும், அந்த குஞ்சுகளை வந்து என்ன பண்ணணும்னா அந்த தூக்கி அந்த மலை சருவியில் என்ன பண்ணுமா, இப்படி தள்ளி விட்டுருமா. தள்ளி விடும் போது அந்த குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் படபடப்பா இருக்கும்ல, நம்பிக்கையே இல்லாத மாதிரி என்ன ஆகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுபோல குஞ்சுகள் வந்து படபடப்போட அந்த ஆழத்துக்குள்ள விழும்போது அந்த தாய் கழுகானது என்ன பண்ணும் அப்படின்னா போய் அதனோட தட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகள் விழாம என்ன பண்ணும், அந்த சட்டைகள் மேல தாங்கி சுமந்து கொண்டு வந்து என்ன பண்ணும், பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது இல்லைங்களா. அந்த குஞ்சுகள் அந்த பறக்க கற்றுக்கொள்கிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருக்கும் சரிங்களா. பல தடவை என்ன பண்ணும், அந்த குஞ்சுகளை கீழே தள்ளி 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 திருப்பி போய் பிடிச்சி சுமந்து கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கும். ஸோ அது அந்த குஞ்சுகள் பறக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், அந்த ப்ராக்டிஸை வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கையிலேயும் வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட நம்பிக்கைகள்லாம் குறையும் போது கர்த்தர் தன்னுடைய செட்டைகளால் என்ன பண்ணுறாரு, நம்மளை தாங்குவார் இல்லைங்களா. ஸோ அவரை நமக்கு சுமக்கிறார். ஸோ அன்பான நமக்கு வந்து காத்திருக்கும் போது தேவைகள் சந்திக்கப்பட தாமதம் ஆகும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம், அவ்வளோதான் ஓவர் அப்படின்னு நினச்சிடும். ஓகே, இட் இஸ் நாட் ஓவர் இல்லைங்களா. இட் மே பி டிலே, இட் இஸ் நாட் டினையல் இல்லைங்களா. இட் மே பி டிலே, இட் இஸ் நாட் டினையல். இது நம்ம வந்து ஒவ்வொரு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் நம்ம வந்து நம்மளோட எந்த விஷயத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் சரி அது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. ஸோ நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, அதை அவங்களுக்கு சொல்லலாமா வேணான்னு எழுதி வச்சுருக்கேன். அது என்னோட கரெக்டாக என்னோட இந்த வாசிச்சிருவோம். நீதிமொழிகள் 20:21. இது இந்த இடத்துல சொல்லாமல் எனக்கு தெரியாது. பட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணாமல் கிடைக்கிற ஆசீர்வாதம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் அது வந்து நம்ம இழந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்குது. இதுக்கு நல்ல கிரேட் எக்ஸாம்பிள் சவுல் இல்லைங்களா. சவுல் வந்து என்ன பண்ணலை, இது சாமுவேலுக்காக என்ன பண்ணலை, காத்திருக்கல. அந்த போர் முனையில் அவர் வந்து சாமுவேல் வருவதற்காக வரைக்கும் அவர் என்ன பண்ணலை, காத்திருக்காம தானே என்ன பண்ணுறாரு, அந்த பலிகளெல்லாம் செலுத்துறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து எடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறாரு, தாவீதுகிட்ட வந்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக கிடைக்கிறது வந்து நமக்கு அந்த அருமை தெரியாது இல்லை. இது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை, இது சீக்கிரமாக கிடைச்சனால உனக்கு அந்த அருமை தெரியலை. எங்கள் அம்மா எங்கள் அக்காட்ட ஒரு சின்ன வயசில், நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அக்கா சொல்லுவாங்க, எங்கள் அக்கா அதிகமாக பசங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கும் போது எங்கள் அம்மா வந்து உனக்கு இப்போ வந்து கடவுள் கொடுத்த இது வந்து உனக்கு தெரியலை, உனக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு, அதனால் அந்த பிள்ளைகளை போட்டு சாத்துற, உனக்கு அந்த அருமை தெரியலை அப்படிம்பாங்க. ஆனால் காத்திருந்து கிடைக்கும் போது என்ன ஆகும், இப்போ எங்கள் பாப்பா என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்பயுமே என் கண் முன்னாடி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அங்கே போனாலும் இங்கே வந்தாலும் என்ன படுவா ஏதாகும் அப்படி ஒரு நமக்கு ஒரு காத்திருந்து அந்த கிடைக்கப்படுற அந்த ஆசீர்வாதம் வந்து அது வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரிசியஸாக இருக்கும்ல.
ப்ரெசியஸாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம அந்த காத்திருப்பிலேருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் வந்து ஒரு ப்ரெசியஸாக வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 130:6 வாசிங்க. சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த ஜாமக்காரனை பற்றி யார் சொல்லுறாங்க? ஜாமக்காரனை கொஞ்சம் யாருக்காவது புரியுற மாதிரி சொல்லுங்க, ஒரு வேர்டில் இங்கிலீஷில் சொல்லுங்க. வாட்ச்மேன். வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்களா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விடியும்னு தெரியும். விடியும்னு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் காத்திருக்கணும் இல்லை? அப்படி தானே அவங்க இருப்பாங்க. எப்படா விடியும், நம்ம டியூட்டிலேருந்து அவன் ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு காத்திருப்பாங்களே. ஸோ நம்மளுடைய காத்திருப்பில் முடிவு கண்டிப்பாக கர்த்தர் வந்து கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். நம்ம தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். ஆனால் அந்த ஜாமக்காரரை போல் நம்ம காத்திருக்கணும். அந்த ஜாமக்காரரை போல் அந்த காத்திருப்பில் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும் இல்லையா? அந்த டியூட்டியில் நம்ம வந்து அந்த வாட்ச்மேன் எப்படி அந்த டியூட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியில் போக முடியாதுல்ல. விடியும் போது மட்டும்தானே அவர் டியூட்டி ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அதுபோல் நம்ம வந்து நிச்சயமாய் முடிவு இருக்குது, நிச்சயமாக விடியல் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அந்த நிச்சயத்தோடு காத்திருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். கர்த்தர் கண்டிப்பாக என்னைய வந்து என்னோட தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதன் நிச்சயத்தோடு நம்ம வந்து என்ன பண்ணணும்? காத்துக்கணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்து மாறும், கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவான்ற ஒரு நிச்சயத்தோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜாமக்காரரை போல நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய தடவை நமக்கு ஒரு கொஸ்டின், என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இப்படி தாமதிக்கிறார், ஏன் டிலே பண்றார் கேட்குறோமா? நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம்ல. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக மட்டும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவே தான் இருந்துச்சு இந்த எக்ஸாம்பிள் வாசிக்கும் போது. யோவான் 11:5-6. இது இந்த எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த காரியங்களை வச்சு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியும். நான் அப்படியே சொல்கிறேன். நான் டைம் ஆயிடுச்சு, வசனத்தை வாசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் வாசிங்க. 11:5. அதுக்கடுத்து என்ன ஆகுது? என்ன சொல்ல வரேன்னா, அவர் அன்பா இருந்ததுனால தான் டிலே பண்ணார். அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் நேசித்ததால என்ன பண்ணாரு? நேசித்துனா அப்ப என்ன பண்ணும்? அடிச்சு பிடிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? சரியா? ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தாமதிக்கிறார். சகோதரிகளே, நம்ம கர்த்தர் நிஜமாலுமே நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதிக்கிறான்னா நிஜமாலுமே அவர் அதிகமான அன்பு நம்ம இடத்துல அன்பு கூறான்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் மூலமாக என்னால் சொல்ல முடியும். ஏங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து வந்து 11:42-44 வாசிக்கும் போது ஒரு இருக்கும். அந்த இடத்துல யோவான் 11:42-40. சரி வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிட்டு விடுங்கள் என்றார். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணது? இயேசுடைய நாமம் மகிமைப்படுகிறத நம்ம பார்க்குறோமா? அவருடைய அதிசயங்களை வந்து விளங்குறத நம்ம இங்கே பார்க்க முடியுமா? சரி, பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி வசனங்கள் பார்க்கும்போது சீசர்கள் இடத்துல வாங்க இப்போ போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ அதை எந்த இடத்துல வாசிக்கிறோன்னா 11:15 வாசிக்கிறோம். 11:15 வாசிங்க. இங்க யாரு விசுவாசம் உள்ளவர்களாக ஏது உண்டுன்னு சொல்றாரு? யார் இடத்துல சொல்றாரு? இதை சீசர்கள் இடத்துல. ஸோ இந்த இடத்துல சீசர்கள் இடத்துல சொல்றாரு, உங்களுடைய நாங்க இராதனால இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய விசுவாசம் அதிகமாகிறதுக்கு, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு இது வந்து ஏது உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 45 வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்த
அங்கே யாரோட விசுவாசிக்கிறாங்க? இங்க சீசர்கள் விசுவாசம் உண்டாகிறதுக்காக நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு, அவங்களுக்கு விசுவாசம் அதிகமாகிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து யாரு விசுவாசம் உண்டாகிறதுக்காக வாசிக்கிறோம்? யூதர்கள். அவர்கள் சுற்றி இருந்த யூதர்கள் அதிகமா அவரை வந்து விசுவாசிக்கிறதுக்காக இந்த அவர் டிலே பண்றாரு. ஃபர்ஸ்ட் அன்பை அவர்களை அதிகமா நேசித்ததுனால டிலே பண்றாரு இல்லையா? அடுத்து அவருடைய நாமம் எல்லாருக்கும் அறிந்து கொள்ளப்படணும், அவருடைய அதிசயம் அவருடைய நாமம் வந்து மகிமைப்படணுங்கிறதுக்காக அவர் டிலே பண்றார். அடுத்து நம்ம வந்து பார்த்துக்க சீசர்களும் யூதர்கள் சுற்றி இருக்கிற யூதர்களும் விசுவாசிக்கும்படி என்ன பண்றாரு? டிலே பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ரெண்டுமே வந்து சப்போஸ் நீங்க இது மட்டும் வாசிங்க, யோவான் 11:21 மட்டும் வாசிங்க. இந்த இடத்துல மார்த்தாள் என்ன சொல்றாங்க? நீங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் இல்லையா? இதுதான் மார்த்தாளுடைய இது. ஸோ இட் இஸ் டூ லேட் இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்போ நீங்க வந்திருக்கிறது ரொம்ப லேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்களா இல்லையா எங்க வார்த்தையில? சொல்றாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில அநேக தரம் கர்த்தர் அவருடைய நேரத்துக்குள்ள நமக்கு செய்ய விரும்புகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? அவர் நேரத்துக்கு செய்ய வரும்போது லார்ட் இட்ஸ் வெரி டூ லேட், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா நம்மளே வந்து என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர் வந்து என்ன அடுத்து ஒரு வசனம் வாசிங்களேன், 39 வாசிங்களேன். அதே 11:39 வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். இங்க என்ன மார்த்தாள் சொல்ல வராங்க? அது ஓபன் பண்ணாதீங்க, ஸ்டாப், அது ஓபன் பண்ணாதீங்க, அது நாரும் இல்லைங்களா? அர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இல்லையா? ப்ளீஸ் டோன்ட் ஓபன் பண்ணாதீங்க. ஸோ அவரோட நேரத்துல அவருடைய வேலையை அவர் செய்ய வரும்போது மார்த்தாள் 2 இடத்துல என்ன பண்றாங்க? ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க, இட் இஸ் டூ லேட், நீங்க வந்தது ரொம்ப லேட்டு, இப்போ வேஸ்ட்டு, நீங்க வந்தது லேட்டு, இப்போ வேஸ்ட் வந்துட்டீங்க, ஆனால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்க? அவங்க வந்து நாரும், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. நம்மளோட வாழ்க்கையில மார்த்தாளை போல அநேக தரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வரும்போது, லார்ட் இது வந்து நீங்க ஆசீர்வதிச்சுக்க வேண்டிய நேரம் இது இல்லை, நான் வந்து 25 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும், இப்போ 40 வயசுல எனக்கு வந்து அலைன்ஸ் கொடுக்குறீங்க, இட்ஸ் டூ லேட், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லை? சொல்றோமா இல்லையா? அதுபோல கர்த்தருடைய மகிமையை அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கும்போது மார்த்தாள் ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணாதீங்க. அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிற வேலை வரும்போது ஓப்பன் பண்ணாதீங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா மார்த்தாள்? அப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரேன் இந்த எக்ஸாம்பிள் மூலம், அவருடைய நேரத்துல அவருடைய வேலையை அவர் செய்ய வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. அவருடைய நேரமும் வேலையும் வித்தியாசமானது, நம்மளுடைய நினைவுக்கு அது எட்டாதது, நம்மளுடைய அறிவுக்கு அது எட்டாதது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பொறுமையோட காத்திருக்கணும், அவ்வளோதான். நம்மளுடைய ஒரே வேலை காத்திருக்கிறது மட்டும்தான். மற்ற வேலையெல்லாம் யார் செய்வா நமக்காக? கர்த்தர் செய்வார். ஸோ இந்த மார்த்தாளை போல நம்மளும் அநேக தடவை நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறீங்களா வந்து இருக்கோம். ஸோ நம்ம அப்படி இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து மற்றவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவாகுதா? மற்ற யூதர்களும் வந்து என்ன பண்ணாங்க? விசுவாசத்துல வந்தாங்க. இப்ப பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள்ல கூட அந்த தைலத்தை ஊத்தி முடினால துடைக்கிறாங்கல்ல மரியாள், அந்த மரியாள்னா இந்த மரியாள் தான். இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை வந்து என்ன பண்றாங்க? அந்த பரிமள தைலத்தை ஊத்தி அவங்க வந்து என்ன முடியினால என்ன பண்றாங்க? தொடச்சி கண்ணீரெல்லாம் வந்து கழுவுறாங்க இல்லைங்களா? ஸோ நிஜமாலுமே இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த லாசருக்கு கர்த்தர் அவர் வந்து இந்த வியாதியை குணப்படுத்தி அவரை பிழைக்க செய்திருந்தால் அவருடைய விசுவாசமும் அன்பும் இவ்வளவு அதிகமாக மாறி இருக்குமா? ஏன்னா மற்ற மக்களுக்கு அற்புதங்கள் செய்யறாங்க, அவங்க வீட்டிலே தான் வந்து மீட்டிங் நடக்குது, நிறைய பேர் வியாதி உள்ளவங்க வராங்க, பிசாசு பிடிச்சிங்க வராங்க, ஊனமுள்ளவர் வராங்க, எல்லாத்தையும் சுகப்படுத்திட்டு இருக்காரு.
இல்லையா? அதுபோல ஜென்ரலா அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர்களிடத்துல இந்த மாதிரி ஒரு விசுவாசமும் அன்பும் கர்த்தரிடத்துல அவங்களால வந்திருக்குமா அப்படின்னா கிடையாது, வந்திருக்க முடியாது. ஸோ நம்மளோட காத்திருப்புல கர்த்தர் நமக்கு இதை வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் அன்பா இருப்பதினால நம்ம இடத்துல தாமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இதை ஆல்ரெடி அக்கா எடுத்திருக்காங்க, ஸ்டெல்லாக்கா எங்களுக்கு பைபிள் ஸ்டெல்ல. சாரி, நான் கொஞ்சம் அக்கா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் வந்து நிறைய எக்ஸாம் எழுதி வச்சிருந்தேன், எதுவும் சொல்ல முடியல. இட்ஸ் ஓகே. திருப்தி உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். யார் அக்கா சொல்லுவாங்க அப்படின்னா சுனேமியால் பற்றி சொல்லுவாங்க இல்லையா? ஆல்ரெடி நமக்கு பைபிள் ஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்திரீ வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் அவங்க சொன்னாங்க? ஒரு குழந்தை இல்லை. இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நான் போகும்போது என்ன வேலைக்கு போய் எவ்வளோ சம்பளம் வாங்கினா என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை இல்லை. நம்ம பிலீவர் சொல்ல மாட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஹிந்து பேக்ரவுண்டு தான். அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, என்ன பிரயோஜனம், இட்ஸ் வேஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஸ்திரீ, கனமுள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எப்படி எனக்கு ஒரு அக்கா எடுக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த வார்த்தை எப்படி அந்த ஸ்திரீ சொல்லியிருக்க முடியும்? ஒரு குழந்தை இல்லை அவங்க, ஆனால் என்ன சொல்லுங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களா போய் தன்னுடைய குறைவை எலியா வந்து கேட்கும் போது சொல்லலை. கேஆசி தான் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை குறித்து என்ன பண்றாரு, எலியாட்ட வந்து சொல்றாரு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து நம்மளோட குறைவுகளை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வந்து இருக்கணும். அது இன்னும் ஒரு நமக்கு நம்மளுடைய காத்திருப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கம்பேரிசன். ஆல்ரெடி அக்கா எடுத்துட்டாங்க. கம்பேரிசன் என்னோட வாழ்க்கை சொன்னா என்னோட மாமா பொண்ணுக்கு எனக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ். என்னோட கசினுக்கு எனக்கு ஒரு 12 இயர்ஸ் டான்ஸ். அவளுக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் எங்கள் 2 பேர்த்துக்கும். அப்போ வந்து நம்ம அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சோர்வு தான் உண்டாகுல்ல. நம்ம வந்து கர்த்தரிடத்துல காத்திருக்க நமக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த கம்பேரிசனை நம்ம வந்து சுத்தமாக விட்டுறணும். இந்த சுனேமியால் வந்து ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கான அக்கா எடுக்கும் போது எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு அருமை, எந்த சூழ்நிலையில சொன்னாங்கன்னு மட்டும் பாருங்களேன் இல்லையா? ஸோ அப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா சமயங்களையும் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஸோ இந்த ஆபிரகாமுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஆபிரகாம் வந்து 75 வயது, நான் இந்த இதில் எதுவுமே வாசிக்கல, ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன், சாரி டைம் இல்லை. ஆபிரகாம் வந்து 75 வயதுல கானான் தேசத்துக்கு கர்த்தர் அழைக்கிறாரா இல்லைங்களா? ஸோ தன்னுடைய இஸ்மவேல் வந்து என்ன பண்றாரு, எத்தனாவது வயதுல பிறக்கிறாரு? 86 வயதுல வந்து இஸ்மவேல் பிறக்கிறாரு. ஸோ ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணிடுறாரு. இருந்தாலும் சாராவுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து அது அவருடைய சாராள் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஆபிரகாம் வந்து டினை பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம்ல, ஆகாரம் மேரேஜ் பண்ணாம டினை பண்ணியிருந்திருக்க முடியும்ல. ஸோ இது யாராச்சும் பிரதர்ஸ் சம்டைம்ஸ் இதுல நம்மள எக்ஸாம்ல சொல்லிடுவாங்க, சாராளோட பேச்சை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் டினை பண்ணியிருக்கலாம்ல, அப்போ சாராள் ஒரு நோய் சொல்லியிருப்பாங்களா டினை பண்ணியிருந்தா? இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த காத்திருப்புல வந்து அவர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா என்ன சொல்ல முடியும்? பாசிட்டிவ் என்னால் இந்த ஆபிரகாம் பத்தி சொல்ல முடியும். இந்த இடத்துல காத்திருப்புல பாசிட்டிவ் சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவ்னு சொல்லும் போது சாராவுடைய வார்த்தையை கேட்டு இவங்கள மேரேஜ் பண்ணது. அதுக்கு இஸ்மவேல்னு ஒரு மகன் வந்து பிறக்கிறான். அந்த மகனை குறித்து தேவதூதன் சொல்றது என்ன அப்படின்னா, நீ துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், எல்லாருடைய கை அவனுக்கும் விரோதமா இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். இந்த மகனையா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு? தூதன் சொல்றாருல்ல, இந்த மனுஷனை குறித்து வேத வார்த்தைகள் சொல்லுது. இந்த மனுஷனே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி இதுவா? இல்ல. அப்பயும் ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்ணல, இது நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ண சந்ததின்னு புரியல இல்ல. அப்ப என்ன பண்றாரு, ஆதியாகமம் 17 திருப்பி தன்னுடைய 99 வயசுலயும் என்ன பண்றாரு, சொல்றாரு கர்த்தர், உன்னுடைய சாராள் மூலமா எனக்கு கற்ப பிறப்பு தான் உன்னுடைய சந்ததின்னு சொல்றாரு. ஆனாலும் ஆபிரகாம் வந்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக நிற்பானாக, அப்பயும் இஸ்மவேல தான் வந்து என்ன பண்றாரு, முன்னிறுத்துறாரு.
இல்லையா? ஆனால் கர்த்தர் வந்து சொல்றாரு, அவன் நான் வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி அவன் கிடையாது. ஸோ ஆபிரகாம் திருப்பியும் இஸ்மவேல் பிறந்து 13 வருடங்கள் காத்திருந்ததுதான் ஈசாக் தன்னுடைய 100வது வயதுல தான் வந்து என்ன பண்றாரு, ஈசாக் வந்து பிறக்கிறார். ஸோ 100 - 75 25 இயர்ஸ் வந்து கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி வேதத்தில் அநேகர் காத்திருக்காங்க இல்லைங்களா? அதே போல வந்து ஸோ அப்படி காத்திருக்க போது இந்த கற்பம் செத்து போனதையும் சரீரம் செத்தும் போன ஆபிரகாமையும் கர்த்தர் என்ன பண்றாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாரு. அவங்களோட சரீரத்தை இல்லைங்களா மாற்றி அமைக்கிறாரு. மாற்றி அமைத்து ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அதுதான் வந்து அவர் வந்து முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேரிடுன்னு சொல்லி எல்லா வாக்குத்தத்தமும் கொடுத்து அவங்களை என்ன பண்றாரு, வழிநடத்தி வருகிறான்னு சொல்லுவாங்க. ஸோ 25 இயர்ஸ் அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்றதுக்கு 25 இயர்ஸ் வந்து ஆபிரகாம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. யோசேப்பு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு அக்கா சொல்லுங்க. தன்னோட சரி இது மட்டும் சொல்லுங்க. இங்க இருந்து எப்போ வந்து அவங்க பிரதர்ஸால இது பண்ணப்படுறாரு, எத்தனை வயசுன்னு தெரியுமா? நோ 14 இல்லை. யாராவது கரெக்டா சொல்லுங்க. 17. அம்மா கரெக்டா சொன்னாங்க. 17 வயசுல வந்து என்ன பண்றாரு, அங்க சகோதரர்களால என்ன பண்றாரு, வெறுக்கப்படுறாரு, விற்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிறைச்சாலை இருப்பு. எத்தனை வருஷம் அந்த சிறைச்சாலையில திருப்பி அந்த சிறைச்சாலையில 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரனால வந்து மறக்கப்படுறாரு இல்லைங்களா? மறக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நிக்கிறாரு, தன்னுடைய எத்தனாவது வயதுல பார்வோனுக்கு முன்னாடி வந்து அதிபதியா நிக்கிறாரு. பைபிள்ல இருக்காது, அது ரெஃபரன்ஸ் சொல்ல டைம் இல்லை. 30 தன்னுடைய 30வது வயது. ஸோ 30 - 17 எத்தனை வருஷம், 13 வருஷம் என்ன பண்றாரு, காத்திருக்காரு தன்னுடைய நிலை மாறதுக்கு மாத்திரம். ஆனா ஒரு சொப்பனம் கண்டாரா, அரிக்கட்டுகள் சொப்பனம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னை வணங்கி நிற்குதுன்னு. அதை நிமித்தம் தானே சகோதரர்கள் அவரை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க, பொறாமை கொள்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாரு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, யாரை கரெக்டா சொல்ல முடியுமா? அந்த சொப்பனம் வந்து நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, இந்த 13 வருஷம் பிளஸ் அது கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்களேன். எப்ப இங்க சகோதரர்கள் வந்து அவர் முன்னாடி, யோசேப்பு முன்னாடி வணங்கி நிக்கிறாங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். 17 வயசுல வந்து சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு விற்கப்படுறது. சொல்லுங்க, கரெக்ட் வந்துட்டீங்கக்கா. அப்போ கரெக்ட், சூப்பர் அக்கா, கேஷ் பண்ணிட்டாங்க. 13 + 7 இயர்ஸ், 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல விளைச்சல், 7 வருஷம் அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் இல்லைங்களா? ஸோ 13 + 7 வந்து 20 இயர்ஸ் அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, யோசேப்பு காத்திருக்காரு இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம நிறைய வந்து என்ன பண்ண முடியும், வேதத்துல வந்து வாசிக்க முடியும். ஸோ இந்த 13 வருஷம் காத்திருப்புல யோசேப்பு வந்து ஒரு தரமும் கூட அவங்க ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குல்ல, ஒரு தரம் கூட வந்து யோசேப்பு என்ன பண்ணல, முறுமுறுத்ததே பார்க்கல, கம்ப்ளைண்ட் பண்ணது. என் சொப்பனை என்ன ஆச்சு, எனக்கு ஏன் அந்த சொப்பனத்தை கொடுத்தீங்க, என் சொப்பனை என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரா? வயதுல எங்கேயாச்சும் வாசிக்கிறோமா? ஆனா கர்த்தருக்குள்ள காத்திருந்தாரு, அது நிறைவேறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாரு, ரொம்ப சேலஞ்சிங் இல்ல. ஆபிரகாம் நம்ம வாசிக்கிறோம், எத்தனை தடவை வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டே வர்றாரு, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றாரு ஆபிரகாமுக்கு. ஆனாலும் 99வது வயதுல கூட இஸ்மவேலை தான் முன்னிறுத்துறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் வந்து யாரோட கற்பப்பிறப்பு, சாராள் மூலம் வர கற்பப்பிறப்பு தான் இந்த சந்ததின்னு சொல்றாரு. ஆனா யோசேப்பு நிஜமாலுமே இந்த 13 வருடம் தன்னோட சொப்பனை என்ன இப்படி இந்த சூழ்நிலை சிறைச்சாலையில இருக்கிற எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சொப்பனை நிறைவேறல ஒரு கொஸ்டின் பண்ணதும் இல்லை இல்லையா? ஆனா வந்து கர்த்தருக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, நிஜமாலுமே காத்திருந்தார். இந்த சூழ்நிலைகள் மாறும், கர்த்தர் வந்து தனக்கு கொடுத்த அந்த சொப்பனம் அது வந்து நிறைவேறும் சொல்லிட்டு நிஜமாலுமே யோசேப்பு முறுமுறுக்கல, காத்திருந்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து பழிவாங்குற சகோதரர்களை சந்திச்ச உடனே பழிவாங்குற எண்ணம் அவருக்கு என்ன பண்ணல இல்ல. இந்த ஜீவ ரச்சனை செய்யறதுக்காக கர்த்தர் என்னை வந்து இப்படி பாதைகள்ல வழிநடத்தி வந்தான்னு சந்தோஷமா என்ன பண்றாரு, அவரால் தாங்க முடியல பிரதர்ஸை பார்த்தோன்னா தன்னோட அன்பை காண்பிக்கிறதுக்கு, இருந்தாலும் வந்து வழி நடத்திட்டு வர்றாரு. அதுபோல எலிசபெத், சகரியா நம்ம வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணாங்க, மறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுருவாங்கல்ல, இந்த இது நடக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லை பாருங்க. சகரியாவுக்கு முன்னாடி ஜெபாலயத்தில் நிற்கும் போது சொல்றாரு, உன்னோட ஜெபம்
கேட்கப்பட்டது. கர்த்தர் நம்ம மறந்துட்டோம்ல, சரி கிடைக்கல அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஓவர் அப்படி சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணலை, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சகரியாவுக்கு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கே ஞாபகப்படுத்தி ஏன் வந்து அவ்வளோ நாள் காத்திருக்கணும், யோவான் ஸ்நானன் எப்போ வரணும், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வரணும். அதுதான் எலிசபெத் சகரியா வாழ்க்கையில வச்சிருந்த கர்த்தருடைய திட்டம். யோவான் ஸ்நானன் அவர்களுடைய குழந்தையாக வரணும், அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கொஞ்ச நாளைக்கு முன்பாக வரணும் இல்லையா, மக்களை ஆயத்தப்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கப்புள்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு கர்த்தர், அவருடைய திட்டத்தை அந்த கப்புள்ஸ் மேலே வச்சிருக்காரு சரிங்களா. ஸோ நம்மளும் என்னன்னா கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை அவருடைய நேரம், இவ்வளோ நாள் காத்திருக்காங்கல்ல, அவருடைய நேரத்துக்குள்ள செயல்படுத்துவார். அதுக்காக நம்ம காத்திருக்கணும். இட்ஸ் வெரி டஃப் டைம் தான் இல்லைங்களா. இது ஈஸின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஆனாலும் வந்து நம்ம கர்த்தரிடத்துல அதை வந்து காத்திருக்கும் போது அது ரொம்ப இந்த காத்திருப்பு வந்து எளிதாகும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நிஜமாலுமே எனக்கு லோக்கல் சர்ச் சிஸ்டர்ஸோட ஐக்கியம் கொள்வது எனக்கு ரொம்ப ஒரு இன்பமான ஒரு நேரங்கள். ஏன்னா வந்து நிஜமாக வேற சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கு நிறைய கேம்ப்ஸ்லாம் வரணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேம்புக்கு சென்னை சர்ச்லேருந்து சரி திருச்சி மதுரை கேம்ப்பு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆவல் இருக்கும், போகலாமா, எங்கள் வீட்டில் அசாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்பேன், சரி பார்க்கலாம் அப்படிம்பாரு, அப்புறம் லீவ் கிடைக்கல மாதிரி. அது மாதிரி நிறைய வந்து எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு நிஜமாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கர்த்தருக்கு நிறைய வாய்க்க செய்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு சொல்லிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த காத்திருப்புல நான் ரொம்ப குறைவா இருக்கிறேங்கிறது இந்த மெசேஜ் எடுக்கும்போது தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு மெசேஜ் எடுக்கும் போதும் கர்த்தர் என்னிடத்துல தான் வந்து அந்த வார்த்தைகளை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய காத்திருப்பு, என்னுடைய காரியங்கள் குறைவானது என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.